YouTube இப்போ ஒரு நியூ ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ஃபியூச்சரை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் சேனலோட கஸ்டமைஸ் URL உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இந்த URL எப்படி அப்படின்னா, லைக் இன்ஸ்டாகிராமில் இப்போ நம்ம யூசர் நேம் செட் பண்ண முடியும்ல, அதே மாதிரி இப்போ யூடியூப்பில் அந்த ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. யூடியூப்லேயும் உங்களால் யூசர் நேம் செட் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ஃபியூச்சரை இந்த ஒரு அப்டேட்டில் யூடியூபோட அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி செட் பண்ணுறது அண்ட் முக்கியமாக இது யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே இந்த கஸ்டமைஸ் URL வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அது டிசேபிளில் இருக்கும். பட் இந்த ஒரு யூசர் நேம் செட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான ஏற்றபடியான ஒரு கஸ்டமைஸ் URL உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஃபியூச்சரை இந்த யூடியூப்பில் இப்போ இந்த நியூ அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது சேனல் வச்சுக்கவங்களுக்கு ஒரு பிக் நியூஸ்னே சொல்லலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட சிஸ்டம் இருந்தாலும் சரி, அதாவது லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை மொபைல் இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்துலையும் நீங்கள் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் யூடியூப் இதை லிமிட்டடாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா யூடியூப் பற்றி நல்லாவே தெரியும். இந்த பாலிசி அப்டேட் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை லிமிட்டடாக தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ வேணால் டிசேபிளும் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது சீக்கிரமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது கஸ்டமைஸ் URL ஒர்க் ஆகிறனால நிறைய பேருக்கு, ஏன்னா இப்போ கஸ்டமைஸ் URL செட் பண்ண முடியாது. பட் இந்த யூசர் நேம் மூலமா நீங்கள் கஸ்டமைஸ் URL உங்கள் சேனலுக்கு செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கோங்க. யூடியூப்குள்ளே சேனல்ஸ்க்கு நல்லாவே தெரியும் யூடியூப் ஸ்டுடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதில் கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா லேஅவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபோ அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இங்கே பிராண்டிங், பேசிக் இன்ஃபோக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எடுத்த உடனே உங்களுக்கு சேனல் நேம் செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது யூனிக் நேம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூசர் நேம் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் செட் பண்ணிட்டேன். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் யூசர் நேம் வைக்கிறதா இருந்தால் யூனிக் யூசர் நேம் தான் வைக்க முடியும்ல. ஸோ அதே மாதிரி இதுலேயும் யூனிக் யூசர் நேம் தான் வைக்க முடியும். உதாரணத்துக்கு நம்பர் மிக்ஸ் பண்ணி வைங்க, இல்லை கேட்ஸ் அதை மிக்ஸ் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கும். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் உங்கள் சேனல் நேமுக்கு ஏற்ற மாதிரி பேர் செட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இட்ஸ் கோட் வேர்ட், ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேருமே இட்ஸ் கோட் வேர்ட் தான், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பேரும். ஸோ இட்ஸ் கோட் வேர்ட் நான் சேவ் பண்ணிட்டு இங்கே பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டனால எனக்கு அந்த பப்ளிக் எனேபிள் இல்லை. நீங்கள் பண்ணி முடிச்சிட்டோன்னே இங்கே எனேபிள் ஆகிடும். நீங்கள் பப்ளிஷ்னு கொடுத்தீங்க அப்படின்னா வியூ சேனலுக்கு போய் நீங்கள் அந்த பர்டிகுலர் இதை வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இதை நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நான் இன்ஸ்டாகிராம் போகிறேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் என்னோடய பயோவில் இதான் வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். என்னோடய ப்ரொஃபைல் போய் பார்த்தீங்கன்னா இங்கே நான் பயோவில் இந்த ஆப்ஷன் தான் வச்சுருப்பேன். ஸோ நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த பர்டிகுலர் லிங்க்காக வச்சுட்டேன். ஓகே, இந்த லிங்க் தான் என்னோட கஸ்டமைஸ்ட் URL ஒர்க் ஆகுதுன்னு சொல்லல. நிறைய பேருக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் லெட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு கஸ்டமைஸ் URL கொடுப்பாங்க. சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமைஸ் URL பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, அது இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் URLனு ஒரு செட்டிங் இருக்கும்ல, அதில் செட் கஸ்டம் URL வந்து டிசேபிளில் இருக்கும். ஆக்சுவலி அவங்க பாலிசி அப்டேட் பண்ணுறதுனால இது உங்களுக்கு கேரக்டர்ஸ் இல்லை வேர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு யூசர் நேமை செட் பண்ணுறது மூலிமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ் URL கெட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரியும் இது நம்ம சேனல் கோட்வேர்ட் சேனல் தான் ரிடைரக்ட் ஆகி போகும். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பர்டிகுலர் லிங்க் ஒரு அட்வான்டேஜான விஷயம். நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்க, யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு யூசர் நேமை வச்சு நீங்கள் கஸ்டமைஸ் URL செட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கீங்க யூடியூப் சேனல் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது லிமிட்டட், யூடியூப் வந்து லிமிட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.